ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு 121 ட்ராவலருங்க. நம்ம இப்போ ஈரோடு வஉசி பார்க்க சுற்றி பார்க்க கிளம்பியாச்சுங்க. இதான் வந்துட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கேருந்து வஉசி பூங்கா பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டரில் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்தி ரோடு வருங்க. சக்தி ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய ரவுண்டானா வரும். இந்த ரவுண்டானா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் நமக்கு சத்தியமங்கலமும், லெஃப்ட்டில் போனால் வந்துட்டு மேட்டூர் ரோடு வருங்க. நம்ம வந்துட்டு இப்போ ரைட்டில் வந்துட்டு போக போகிறோம். ஒரு சின்ன சந்து மாதிரி வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு கோட்டக் பேங்க் வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா ராயல் மகள் பிரியாணி சாப்பிடுங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே குப்பண்ணா ஹோட்டல் ஆக்ஸ்போர்ட் லெமன் ட்ரெயின் ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு என்ட்ரன்ஸு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய ஈரோடோட பெரிய ஒரு வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் மார்க்கெட் வந்துட்டு இருக்குங்க. ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸான ஒரு மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வெளி ஸ்டேட்லேருந்து கூட வந்துட்டு காய்கறி வந்துட்டு தினமும் கொண்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈரோடோட பிக்கஸ்ட்டு கிரவுண்டுங்க. இது வந்துட்டு நீச்சல் குளத்தோடு இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு இது தனியாக வந்து ஒரு வீடியோ எடுப்போம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கு பக்கத்தில் வந்துட்டு கவர்மெண்ட் மியூசியம் ஒன்று இருக்குங்க. பார்க்குறதுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். பர் பர்சனுக்கு வந்துட்டு 10 ரூபீஸும், சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 ரூபீஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு தர்கா இருக்குங்க. அதுவும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இன்னும் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்திருக்கிறது சில்ட்ரன்ஸ் பார்க்குங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அடல்ட்ஸ் பார்க் போகலாம் தான் இருந்தோம். பட் ஆனால் சில்ட்ரன்ஸ் பார்க் வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு சில்ட்ரன்ஸ் பார்க் வந்தாச்சு. ஸோ பர் பர்சனுக்கு வந்துட்டு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேண்டீன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதனால் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஸ்நாக்ஸ், வாட்டர் ஏதாவது தேவைப்பட்டாலும் இங்கே உள்ளே வந்துட்டு வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வாலில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ட்ரீஸால் வந்து கவராக இருந்துச்சுங்க. ஆனால் வந்துட்டு வெயில் வந்து சுத்தமாக தெரியல, லைட்டாக தான் தெரிஞ்சது. நான் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும். 12 மணிக்கே பார்த்திங்கன்னா வெயில் வந்துட்டு அவ்வளோவா தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ரொம்ப க்ளீனாக நீட்டாகவும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீட்னஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஓரளவுக்கு நீட்டாக தாங்க இருக்குது. குப்பையெல்லாம் அதிகமாக இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு கொலம்பஸ் வந்துட்டு இருக்குங்க. ரொம்ப நாளாக வந்துட்டு கொலம்பஸ் நிறுத்தி போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னும் வந்துட்டு இயக்கவே இல்லை. என்ன காரணம்னு தெரில. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜம்பிங் இது இருந்துச்சு. பட் ஆனால் அதுவும் வந்துட்டு செயல்பாட்டில் இல்லை. ஸோ நைட்டான வந்துட்டு லேம்ப் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பார்க்கோட எண்டு அங்கேயே ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த பார்க்கை. இப்போ மறக்காம வந்துட்டு உங்கள் குழந்தைங்களோட வந்துட்டு விசிட் பண்ணுங்கள் ஈவினிங் டைமில். அடுத்து பார்த்திங்கன்னா காந்தி ஸ்டாச்சுவை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கோயிலுக்கு வந்துவிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு டைமிங்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோயில் வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வழி மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலை. பட் நான் வெளியே இருக்க அந்த ஆர்ட் ஒர்க் வந்துட்டு வீடியோ எடுத்துருக்கேங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடல்ட்ஸ் பார்க்கை நோக்கி கிளம்பியாச்சு. இந்த அடல்ட்ஸ் பார்க்கில் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் இது இருக்குது. பாருங்கள், ரோட்லேயே வந்துட்டு நிறைய பூ செஞ்சு இருந்துச்சு. உயரமான ட்ரீஸ். நம்ம வந்து அந்த கோயில் எல்லாமே இங்கே பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சரிவான ரோடு மாதிரி கீழே இறங்கிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேட்டு மேலே வந்து இருப்போம். ஸோ இதான் வந்து நான் அந்த சொன்ன ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஒரு கோட்டை மாதிரியான வடிவமைப்பில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ரிசர்வாயர் ஈரோட்டில் வந்துட்டு இருக்குது. யாருக்குமே அவ்வளோவா தெரியாது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறையா ஈரோட்டில் இருக்க நிறையா பிளேஸஸ்க்கு வந்துட்டு வாட்டர் சப்ளை வந்து நடந்துகிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா 1914 வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திறந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பைப்ஸ் போகுது வெளியே. ஸோ இதான் வந்துட்டு லைனுன்னு நினைக்கிறேன். வாட்டர் வந்துட்டு ஃபில் பண்ணுறது இல்லை ட்ரெயின் அதாவது வெளியே எடுக்கிறது ரெண்டுமே இருக்கும். நிரம்பி வெளியே போகிற தண்ணியெல்லாம் இப்படி போகும். ஸோ இது வந்துட்டு வாட்டர் டேங்க்குங்க. பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா பம்பிங் ஸ்டேஷன் இருக்கும். இங்கேருந்து வாட்டர் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறேன். ஆனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.